அறியும். இந்த மாதம் அழகான ஒரு மாதம், நிறைய பூஜைகள் எல்லாம் வந்து முடிஞ்சுது. அடுத்தது வரக்கூடியது மகா சிவராத்திரி. சிவராத்திரிக்கு என்ன செய்யணும், என்ன செய்தால் நாம் எல்லோரும் நல்லா இருக்கலாம்? அதுவும் இந்த வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப விசேஷமான ஒரு சிவராத்திரி. ஏன்னா இப்போ தான் பூர்ண கும்பமேளா நடந்துக்கிட்டே இருக்குது. தாய் மாதம் தொடங்கி ஜனவரி 12, 13 தொடங்கி இந்த மாதம் பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி அன்று தான் பூர்த்தி ஆகிறது. அதனால் இந்த பூர்ண கும்ப மேளாவை ஒட்டி கொண்டு தான் வருகிறது இந்த மகா சிவராத்திரி. அதனால் இந்த மகா சிவராத்திரி இந்த ஆண்டு பெரிய விசேஷமான ஒரு சிவராத்திரி. இந்த சிவராத்திரியில் என்ன செய்யணும், என்ன செய்தால் நமக்கு நன்மை வரும், அந்த பூஜையில் எப்படி கலந்து கொள்ளணும், நம்மளை எப்படி நம்ம தயார் பண்ணணும், சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணனா என்ன நடக்கும், இதெல்லாம் ஆலோசிக்க போகிறோம். இந்த சிவராத்திரி பற்றி உங்ககிட்ட நிறைய விஷயங்களும் சில சாதனங்களும் உங்ககிட்ட நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என் கூட சேர்ந்து வாங்க இந்த பயணத்துக்கு. நல்லா இருப்பீங்க.